அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற அதாவது ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. இந்த அமாவாசை தை மாதத்தோடு இணைந்து வருவதோடு மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரத்துடன் பெருமாளுக்குரிய புதன்கிழமைகள்லையும் திருவோண நட்சத்திரத்தோடையும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை தினம். இந்த அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டு முறைகளுக்கும் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அமாவாசை திதி அன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இது பெரும்பாலும் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு காலதாமதம் ஆனதோ அது அனைத்துமே உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டாலும் இக்காலம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுடைய வேலையில் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் நலன்லையும் உணவு விஷயத்துலையுமே கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மன நலனை பராமரிப்பதற்கு நீங்கள் தியானம், யோகா போன்றவற்றை தாராளமாக செய்யலாம். உங்களுடைய பணத்தை சரியான வழியில் செலவிடுறதும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. மன சோர்வு இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் அப்படி இல்லைன்னா பணியிடத்தில் சில விஷயங்களும் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக அமையப்பெறலாம். ஆரோக்கியம் முன்னேற்றமடையும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சரியான அளவில் தூக்கமும் உணவும் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். குடும்ப உறவு மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உடல் அளவில் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. உங்களினுடைய செயல் புதிய ஆற்றலும் ஊக்கத்துடனும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. நிதிநிலை மேம்பட்டு காணப்படும். உணவு விஷயத்தில் அக்கறை காட்டுங்க. அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீங்க. அதே மாதிரி உடல் அளவில் ஆற்றல் குறைவாகவே உணர்வீங்க. பணியிடத்தில் கடினமான சூழல் இருக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க. அதே மாதிரி சிலருக்கு ஜலதோஷம் அப்படி இல்லைன்னா காய்ச்சல் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்கவும் நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் சரியான ஓய்வு மட்டும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவது அவசியமான ஒன்று. இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான காலமாகவும் இருக்கப்பெறலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது மேன்மை காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு செயல்லையும் சிறப்பான ஆற்றலுடன் செயல்படுவீங்க. விளையாட்டு போட்டிகளில் வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க. பிறருடன் அணுகுமுறை நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்கப்படுவாங்க. மன ஆரோக்கியத்தில் கவனமும் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டிய காலமுமாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது.
மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை. உங்களுடைய நிதி நிலைகளை சிரமத்தை சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்பத்திலையும் நண்பர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான கவலை உருவாகும். பணியிடத்தில் சிலருக்கு இடமாற்றமும் உருவாகலாம். அதே சமயம் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது. உங்களின் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் அக்கறையாகவே இருக்க பாருங்க. உழைக்கும் விருகத்தினருக்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். பணியிடத்தில் பாராட்டும் கிடைக்கப்பெறலாம். உத்தியோகஸ்தர்கள் புதிய யோசனையுடன் செயல்பட இலக்குகளை எளிதில் அடைவீங்க. புதிய வேலை தொடங்குறது, புதிய வேலைக்கான முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்காலம் தொடர்பான முதலீடு தொடர்பான விஷயத்தில் லாபமான சூழல் சில நேரங்களில் அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துடன் பயணங்கள் செல்ல நினைப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு நீங்க பெறும். அதே மாதிரி இந்த காலத்தில் சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான சூழலும் இருக்கப்பெறலாம். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். சமூக பணி அரசியலில் உள்ளவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம். உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடித்தால் பல வருடத்தில் நன்மை அடைய முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய சச்சரவுகள் நீங்க இணக்கமான சூழலும் உருவாகலாம். அதே மாதிரி உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் வாக்குவாதம் தகராறு ஏற்படத்தான் செய்யும். அதனால் உங்களுடைய பேச்சில் கட்டுப்பாடு அவசியம். கெட்ட சமூகத்தில் இருந்து விலகி இருக்க பாருங்க. சமூகத்தில் நற்பெயர் ஒரு சிலருக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலைகளில் சரியான திட்டமிடல் ரொம்ப அவசியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இலக்கை அடையிறதுல சிரமமும் ஏற்படலாம். பணியிடத்தில் பிறரின் வேலையில் தலையிட வேண்டாம். எந்தவித சச்சரவுகள்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சுற்று தொடர்பான மனக்கசப்புகள் இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும். பணியிடத்துலையும் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். ஒரு சிலருக்கு மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகளின் மூலமாக பிரச்சனைகளும் கிடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும். பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீங்க. தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் நலன்ல ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஷேர் மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். இருப்பினும் பாதிப்பு பெரும் அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. நிர்வாகத்தினரின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் பாராட்டப்படும். சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவி செய்வீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒரு
உற்சாகமும் தென்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம்.